வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம சங்குப்பூ நம்ம வீட்டில் இந்த செடியை வச்சு வளர்க்குறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன, இந்த சங்கு செடியால் இருக்கிற நன்மைகள், அது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லை, உடம்புக்கும் குளிர்ச்சி கொடுக்குற ஒரு செடி தான் இந்த சங்கு. இது வந்து கொடி மாதிரி போகும். அதை எப்படி வளர்க்கணும், வளர்க்கலாமா கூடாதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட வீட்டில் முன்னாடி வளர்க்குறதுனால இந்த செடி வந்து நமக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும். கோடை காலத்தில் வந்து ரொம்பவே வெயில் தாக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி மற்ற செடிகள் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடியும் வச்சிங்கன்னா அது கொடி மாதிரி படர்ந்துடும். அது ரொம்பவே குளுமை கொடுக்கும். இது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பல வண்ணங்கள் இருக்குது. அதில் வந்து நீல நிறம், வெள்ளை இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதில் வந்து இப்போ வெள்ளை நிறத்தில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஊதா நிறம் வந்து நமக்கு வந்து மனதுக்கு அமைதி கொடுக்குற தன்மை இதுக்கு இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் நேரம் ஏதாவது ரொம்ப இதாக இருக்கும், கவலையாக இருக்கும்னா அந்த பூவை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனக்கவலைகள்லாம் மறந்து ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு சூழலை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அந்த ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்குன்னா அந்த செடிக்கிட்ட போயிட்டு, எப்போதுமே எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் அந்த செடிகள்கிட்டையோ இல்லை கார்டனிங் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் மனசு வந்து மாறிடும். எந்த கோபமாக இருந்தாலும் சரி, எந்த டென்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே மறந்துடும். அதனால் அதுவும் இந்த நீல நிறம் வந்து நம்ம மனதுக்கு அமைதி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த சங்குப்பூ செடியானது கொடி மாதிரி படரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமா கூடாதான்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வைங்க, நான் குளிர்ச்சியானது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மனதுக்கு நிம்மதி கொடுக்கும். இதை விட வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் வேணும்? அமைதியாகவும் இருக்கும், கண்ணுக்கு குளுமையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக தோரணம் மாதிரி நம்ம கொடி மாதிரி போயிடும், டக்குன்னு மலர்ந்துடும். இது வந்து என்னென்னா, இதோட காய்கள் வந்து இருக்கும் பாருங்கள், அந்த காற்று இடையில இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து அதுவே கொஞ்ச நாள் இந்த பூவை விட்டிங்கன்னா அது வந்து அந்த பூ வந்து காயாக மாறும். அந்த விதைகள் விழுந்தும் திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவை வச்சிங்க அப்படின்னால அந்த விதைகள் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து வளர்கிற தன்மை கொண்டது. இது வந்து வெப்பத்தை குறைக்கிற தன்மை, உடம்பு சூடு இதெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு சூடாக இருக்குது ரொம்ப அந்த இடத்துக்கிட்ட ரொம்ப குளுமையை நீங்கள் வந்து உணர்வீங்க. குறிப்பாக இதை வந்து தாய்லாந்து நாட்டில் ஒரு கதை கூட சொல்லுவாங்க, அஞ்சான் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலரை வந்து தாய்லாந்து நாட்டில் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா எந்த ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு போனாலும், இந்த பூவின் பார்த்து விட்டு சென்றால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை வெற்றி அடைகிறதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த மலர் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து நாட்டில் இது ஒரு நம்பிக்கை இருக்காம். கண்டிப்பாக இந்த மலரோட நம்பிக்கைகள் வந்து எவ்வளோ உண்மையோ பொய்யோ, ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை அது அமைதி கொடுக்கும். மலர் ரொம்பவே அழகாக, இது ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இது என்னன்னா பூச்சிகளில் வந்து வீட்டுக்கு வரவிடாமல், நமக்கு வந்து சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரவிடாமல் இது தடுக்கும். இன்னொன்று என்னென்னா, இதை வந்து டீயில் வந்து ப்ளூ டீ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சாப்பிடுவாங்க. டீ மாதிரி அது தண்ணியில் கொதிக்க வச்சு இதை வந்து இந்த போட்டிங்கன்னா நீல நிறத்தில் கொஞ்சம் நேரத்தில் வந்து சுடுதண்ணியில் போடுறப்ப அது நீல நிறம் வரும். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு இதே நோய்க்கு சம்மந்தமான, சுவாச கோளாறு சம்மந்தமான, மூச்சுத்திறன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு இது ஏற்றதா இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை உங்களோட உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சித்த மருத்துவர்களையோ இல்லை உங்களுடைய மருத்துவர்கிட்டையோ நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஆனால் இது மாதிரி சுவாச கோளாறு, மூச்சுத்திறன் கோளாறுகளுக்கு இதோடைய காற்று வந்து மிகவும் நன்மை தரும். நீங்கள் வந்து இதை டீ வச்சு சாப்பிட்டீங்க, உடம்புக்கு இதயத்துக்கெல்லாம் நல்லது ஒரு புறம் இருந்தாலும், இதோடைய சுவாசிக்கிறப்ப உங்களுக்கு அந்த மூச்சு காற்று வந்து சுத்தப்படுகிறது. அதனால் உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரும். நிறைய ஆரோக்கியங்கள் இயற்கை வந்து மூச்சு காற்றுனால தான் நமக்கு வந்து பிரச்சனையே வந்துட்டுருக்கு. காற்றெல்லாம் சுத்தம் இல்லாமல் அது நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த செடியை நம்ம வீட்டு வாசலில் வச்சு அதை நுகர்றப்ப, நம்ம வெளில போகிறப்ப பார்த்துட்டு போனோம் அப்படின்னா மன நிம்மதியோட, என்ன ஒரு கோவம் இருந்தாலும் அந்த மலரை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தால் அந்த நீல நிறம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி தரும். பக்தி மார்க்கத்தோடு இருக்கிறவங்க இது கடவுளுக்கு சமர்ப்பித்து அதை தியானம் செய்கிறப்ப இன்னும் அமைதியை கொடுக்கும். ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை. ஆனால் செடி இயற்கையாகவே ரொம்பவே நல்லது. இதை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி அலங்காரத்துக்காக நினச்சாலும் சரி, இல்லை வந்து குளிர்மைக்கு வேணும், கோடை காலத்தில் ரொம்பவே கோடையாக இருக்கும், இப்போ நம்ம வந்து இப்போவே அதை வச்சிட்டோம் அப்படின்னா கோடை காலத்தில் அந்த குளுமையை நீங்கள் உணர முடியும். இது மூச்சு காற்றுக்கு நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப ஏன் இந்த செடியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் இந்த செடியை வைங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.